மக நட்சத்திரத்தில் மகம் ஜெகத்தினை ஆளும் அப்படிங்கிற பழமொழி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மகம் அதாவது பொதுவாக சிம்ம ராசிக்குள்ள நான் சொல்லியிருக்கேன், சிம்மன்னா கோவப்பட மாட்டாங்க, ரொம்ப பொறுப்புலாம் சொல்லியிருக்கோம். அந்த நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு எப்பவுமே இருக்கு. மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தூங்கும் போது கூட காது கேட்கும். மக நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு ஆணா இருக்கலாம், கேட்டு பாருங்களேன். நல்லா தூங்குவாங்க. தூங்குறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நைட் எத்தனை மணிக்கு படுத்தா காலையில எந்திரிக்கவே மாட்டாங்க. 10 மணி வரைக்கும் தூங்குறவங்களும் இருக்காங்க. 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களும் இருக்காங்க. இந்த மகத்துல பிறந்தவங்களுக்கு தூக்கங்கிறது ரொம்ப பிடிக்கும். நைட்டு தூக்கம் லேட் ஆகும். ஆனா பகல்ல எந்திரிக்கவே மாட்டாங்க. ரொம்ப அடிச்சு போட்ட மாரி தூங்குவாங்க. ஆனா அந்த பக்கம் நீங்க அப்படியே ரூம்ல பேசிட்டே, "எப்படி தூங்குறான் பாரு" அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, அது அப்படியே காது கேட்கும். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கை குணம். அவங்க ஒட்டு கேட்கல. தூங்கும்போது கூட காது வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயற்கையா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. போற போக்குல அந்த பொருள் ஏதோ கலைஞ்சிருந்தா கூட எடுத்து வச்சுட்டு தான் போவாங்க. கணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க. ஸ்வீட் வாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரொம்ப வாய்ஸ் அழகா ஸ்வீட்டா இருக்கும். ரொம்ப டாப்பா போகும். இந்த 2க்கு சென்டர்ல வரவே வராது. ஒண்ணு கத்தி பேசுவாங்க, இல்ல ரொம்ப சாஃப்ட்டா பேசுவாங்க. இந்த 2க்கும் இருக்கும். ஆனா நட்சத்திரத்துக்கான வாய்ஸ் ரொம்ப பெக்கூலியரா நல்லா இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு பொருள் எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி தான். ஒரு புக்ஸ புடிச்சு புக் இங்க தான் இருக்கணும். ஒரு சாவி எடுத்து சாவி இங்க தான் இருக்கணும். ஒரு வீடுன்னா இப்படித்தான் இருக்கணும்னு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க போய் கலைச்சீங்கன்னா தான் கோவப்படுவாங்க. அதெல்லாம் போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, சர்ருன்னு அவங்களுக்கு வந்து ஒரு கோவம் வர்றதுக்கான விஷயம். இயற்கையாவே இந்த மகத்துல பிறந்தவங்களுக்கு தலைவலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தலை, வலி பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்களுக்கான ஒரு விஷயத்துல வந்துரும். ரொம்ப யோசிக்கிற கேரக்டர். சின்ன பிரச்சனை கூட நெகட்டிவா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிற கேரக்டரு. பட் நெகட்டிவ் கொஞ்சம் வந்துகிட்டே தான் இருக்கும். மகம் மகம் இருக்கிற வீட்டுக்குள்ள மகம்னா விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலி அதோட சிம்பிள், அதோட உருவம் இருக்கு இல்லையா? விலங்கு இருக்கு இல்லையா? அது வந்து எலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப இயற்கையாவே எலி வீடு தேடி வரும். எலிய கொல்லவே கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க நண்பர்களே. மக நட்சத்திரமும், பூர நட்சத்திரமும், எலி நட்சத்திரம். பொதுவாவே எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொல்றது மீன்ஸ் வந்து நான்வெஜ் எல்லாம் அந்த லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. அது வேற விஷயம். நமக்கு போய் இது பண்ணக்கூடாது. இப்ப எலி நெறைய துன்புறுத்துது, தொந்தரவு பண்ணுது. அதுல ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இது ஏன் இப்ப நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம். ஓகேவா? அவருக்கு தொழில்ல பிரச்சனை ஆயிட்டே இருக்குங்க. தொழில்ல லாஸ் ஆயிருச்சுங்க அப்படிங்கிறாரு. என்னடா லாஸ் ஆச்சுன்னு போய் பார்த்துட்டோம்னா, அவரு கரெக்ட்டா பிரசன்னத்திலயும் அந்த மக நட்சத்திரத்துல மாந்தி போயிட்டு இருந்து இண்டிகேஷன் பண்ணுச்சு. நான் ஒரே வார்த்தை தான். சார் தொழில் செய்ற இடத்துக்கு ஏதாவது எலி வந்து நீங்க ஏதாவது துன்புறுத்தி, இல்ல எலிய வந்து நீங்க ஏதாவது கொஞ்சம் கொன்னீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு. ஆமா சார் கொன்னேன். எப்படி சார் சொல்லுங்க. சொன்னதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எப்படி அத கொன்னீங்க? அத சொல்லுங்க. சார் ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப தொந்தரவு பண்ணிருச்சு சார். ஒயர கடிச்சு வச்சிருச்சு. சுடு தண்ணி காய வச்சு, அழகா தூக்கி உள்ள போட்டேன்னாரு. எனக்கு வந்துச்சு பாரு அப்பா! ஒரு சிலுத்து போச்சு. அப்படி சொல்றாரு. சுடு தண்ணீல போட்டுங்க அந்த எலிய போட்டேங்கிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது எவ்வளோ அழகா துடிதுடிச்சிருக்கும். எவ்வளோ அது கண்ணுல தண்ணி விட்டுருக்கும். அப்புறம் எப்படி ஒரு தொழில் நல்லாருக்கும். நமக்கு தெரியாம நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்ப இயற்கையாவே நீங்க எந்த நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்துருங்க. எலிய தயவு செய்து கொன்னாங்கன்னா, அந்த நட்சத்திரத்தோட மகம். காலபுருஷத்துக்கு சிம்மம் இல்லையா? அதிகமா எலி குட்டி போடும் இல்லையா? குழந்தை பிறக்கிற வீடுங்க சிம்மம். இயற்கையாவே. சிம்ம ராசிக்காரங்க வீட்ல போய் நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாலே, ஒரு விஷயம் அவங்க போய் அன்னதானம் சாப்பிட்டு வந்தாலோ, தங்கிட்டு வந்தாலோ, வம்ச விருத்தியாகும். சிம்ம ராசி ஒரு வீட்ல இருந்துச்சுனாலே, அந்த வீடு சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். நெறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சிம்ம ராசிக்காரங்க வீட்ல வந்தா. அதுல குறிப்பா மகம் முதல் நட்சத்திரமா வருது இல்லையா? அப்ப எலி பொதுவாவே உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் வேணும்ல சார்? எலி வருது, கொல்லக்கூடாதுங்கிறீங்க, அடிக்கக்கூடாதுங்கிறீங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு, அந்த விநாயகர் கோவிலுக்கு வெளியில மூஷித வாகனம் இருக்கு இல்லையா? அந்த மூஷித வாகனத்துல அழகா கரும்பு சக்கர அவல கொண்டு போய் வச்சுட்டு, விநாயகா வீட்டுக்கு வந்துட்டு போங்க. டிஸ்டர்ப் இல்லாம வந்துட்டு போங்க. உங்க வாகனத்துக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்களேன். இந்த எலி தொல்லை தாங்க முடியல சாமின்னு சொல்லி ரிக்வெஸ்ட்டா குடுங்களேன். இத அவரு பண்ணி ரெடி ஆச்சு. எல்லாமே நமக்கு பிரபஞ்சம் குடுக்குற விஷயம் தாங்க. அந்த விநாயகர் எலியோட விநாயகருடைய வாகனம் எதுங்க? எலி தானங்க. அது மகம் போர் இல்லைங்களா? அப்ப அவருடைய வாகனத்த நீங்க தொந்தரவு பண்ணா விநாயகர் கோவம் வருமா? வராதா? வரும். அந்த வாகனத்துக்கு நீங்க மரியாதை குடுத்தீங்கன்னா, விநாயகருக்கு உங்க மேல அன்பு வருமா? வருமா? வராதா? வரும். லவ் கண்டிப்பா வரும். அதனால முன்னாடி கூட விநாயகர் தான் இருக்காரு. அப்ப இயற்கையாவே அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு எலி வரும். அவங்க அத கொல்லாம இருக்கணும். என்னைக்கு எலி வந்துட்டு இருந்துச்சோ, அப்பலாம் அவங்க வீட்ல வசதி இருந்துச்சு. எப்பல்லாம் எலிய வந்து கண்ணுக்கே தட்டுப்படலைங்க, எங்க வீட்ல எலியே இல்லைங்க அப்படின்னா,
வசதி வாய்ப்பு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றதா அர்த்தம். ஓகேவா? அப்போ உங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி மக நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, லக்ன புள்ளி மக நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, நீங்களே மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம சொல்ல போற விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்க வயிறு டிஃப்ரெண்டாக இருக்கும். விநாயகர் நட்சத்திரம் இல்லையா? வயிறு கொஞ்சம் அன்ஷேஃபாக இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோயிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா இவங்களுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரங்க. விபூதி சந்தனம் வாங்கி கொடுத்தா போதும். ஓகே? விபூதி சந்தனம், விபூதியும் சந்தனம் மட்டும் நீ எந்த கோயிலுக்கு போனாலும் வாங்கி கொடுக்கலாம். இது மகத்துக்கு வந்து கிழமை இல்லை, நீங்கள் விருப்பப்பட்ட நாளில் வந்து வாங்கி கொடுக்கலாம். எந்த கோவிலுக்கு போனாலும் விபூதி ஒரு பாக்கெட்டு, சந்தனம் ஒரு பாக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து பாருங்களேன். நல்ல ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி வந்து நிச்சயமாக நமக்கு வந்துருக்கணும். கோவிலுக்கு இவங்க என்ன பொருள் வாங்கி கொடுத்தா இவங்களுடைய படிப்பு, இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய வசதி, இவங்களுடைய உயிர் உடல் இது நல்லா இருக்கும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்த வந்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். விபூதியும் சந்தனமும் அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன விஷயத்தை இவங்க பண்ணால் கோவிலுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கணக்கு இருக்கு இல்லையா? என்ன பூ பண்ணணும்னா மஞ்சள் அரளி பண்ணணும். மக நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் சுவாதி. நரசிம்மர் வழிபாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிரடியான வளர்ச்சி இருக்கு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நரசிம்மரை பிடிங்க, கோடி கடனும் அடையும், கோடி பிரச்சனையும் குறையும் அப்படின்னு அர்த்தம். நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த மாற்றத்தை இவங்களுக்கு சுய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்குமே கொடுத்துருக்கு. அந்த தொழில் எளிய கொண்டாருன்னு சொன்னேன்ல, அவருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு சொல்லி நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அவங்க வந்து கிடைச்சிது. அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும். அப்போ இவங்களுக்கு வந்து என்ன பூ வந்துச்சா நல்லா இருக்கும்னு போய் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரளி அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் அரளி, மஞ்சள் அரளி பூவை இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பருப்பு பொடி சாதம், என்ன உணவு அவங்க தானமாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னா பருப்பு பொடி சாதத்தை கொடுக்கணும். அப்போ மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நீங்க இருந்தீங்கன்னா விபூதி சந்தன கோயிலுக்கும் மஞ்சள் அரளியும் பருப்பு பொடி சாதத்தை நீங்க செஞ்சு கொண்டுட்டு போய் அந்த கோவிலுக்கு நீங்க கொடுக்கலாம். கிழமை முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த நீங்க பண்ணி பாருங்க, நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர், நல்ல ஒரு மாற்றத்தை அது கண்டிப்பா கொடுக்கும். அதனால இந்த விஷயத்த அவங்க பண்ணுங்க. ஒரு பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் அவங்க வாழ்க்கையில் வந்து நிச்சயமா கிடைக்காம போறதில்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக இதை நீங்க தாராளமா பண்ணலாம். சரிங்கண்ணா. இப்போ நம்ம அடுத்த நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம பார்க்கறது போது என்ன நட்சத்திரத்தை வந்து பார்க்க இருக்கோங்கிற விஷயத்த நம்ம எழுதுறேன். நீங்களும் அடுத்தடுத்து நோட் பண்ணிட்டே வாங்க.